இப்போ நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணியாச்சு. காய் ரொம்ப பிஞ்சு காயாக இருக்குது, விளையல்ல. இப்போ நம்ம அந்த பலாக்காயை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் வந்து கையில் வந்து பால் ஒட்டாது. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த பாலை வந்து ஒரு பேப்பர் வச்சு நம்ம துடைச்சி எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம கையில் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வந்து எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக எடுத்துடலாம். அப்போ தான் வந்து கத்தியில் வெட்டும் போதும் அது ஒட்டாது. இந்த மாதிரி 4 துண்டாக கட் பண்ணிடலாம். மேலே இருக்கிற தண்டை இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு அந்த சொலையை வந்து அழகாக பிரித்து எடுக்க முடியும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு சொலையாக நமக்கு கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு சொலையை அடத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அடத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுடலாம். அப்போ தான் வந்து ஈவனாக இருந்தால் தான் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பீஸ் வெந்தும் ஒரு பீஸ் வேகாமலும் இருக்கும். அதனால் ஒரே ஈவனாக கட் பண்ணுங்க. இது பலாப்பழத்தோட விதை. நம்ம இதையும் கூட அந்த பொரியலுக்கு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா அது கூட சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க.
வந்து காந்தாரி மிளகு. இது கொஞ்சம் இது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல காரமாகவும் இருக்கும். ஸோ இது இருக்கிறவங்க இது போடுங்க, இல்லாதவங்க பச்சை மிளகாய் போடலாம், பரவாயில்ல. நம்ம வந்து பலாப்பழ விதையை வந்து இது கூட போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம பறித்து வச்ச காந்தாரி மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிக்சியில் அடிக்கும்போது ஒரு 2 இல்லைனா 3 செகண்ட் அடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா அது பேஸ்ட் ஆயிரும். ஸோ பேஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ அரைச்சாச்சு. இது கூட வந்து தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் வந்து ரொம்ப அரையக்கூடாது. இப்போ எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி அதையும் அரைச்சிடலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது அரைச்சாச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். நெருப்பை பற்ற வச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக சால்ட் அப்படியே போட்டுக்கலாம்.
மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் மெதுவாக கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் அதிகமாக கிளறினீங்கன்னா உடஞ்சிரும். நல்லா வெந்துடுச்சு, இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம பலாப்பழ வத்தல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் போட்டுடலாம். நல்ல கோல்டன் கலரில் வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுடலாம். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ பலாப்பழ வத்தல் அப்புறம் பலாப்பழ பொரியல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.